ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீரென வேகமிட்டுக்கும் நாம் தமிழர் கட்சி இணையும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணையத்தில் நடக்கும் மாபெரும் புரட்சி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்திலுமே நாம் தமிழர் கட்சி மாதிரி இளைஞர்களை கொண்டு கருத்தியல் ரீதியாக கட்டப்பட்ட ஒரு கட்சியை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் அவர்களுடைய வாக்கு வலிமையை உயர்த்தி கொண்டே போன சூழல்ல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத விதமாக நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் அனைத்து கட்சிகளுமே அடி வாங்கிய சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்குமே அது ஒரு பெருத்த அடியாக மாறிடுச்சு. பாதிக்கு பாதி அவர்களுடைய வாக்கு சதவீதமும் குறைந்த காரணத்தினால் பல்வேறு நாம் தமிழர் கட்சியின் எதிர்ப்பாளர்களும் இனி நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி காலி, இனி புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் கையில தான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில பல்வேறு விதமான வதந்திகளை பரப்பி விட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சி நாங்க இன்னும் சோர்ந்து போகல, இனிதான் எங்களுடைய ஆட்டமே இருக்குங்கிற ரேஞ்சில அவர்களுடைய அடுத்த கட்டத்தை இணையதளங்கள்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாம் தமிழ் மாணவர்கள் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டு கடந்த காலங்கள் மாதிரி இனி நான் மீடியாக்களை சந்திக்க போறதில்லை, பெரிய அளவு எந்த ஒரு போராட்டங்களையும் கலந்து கொள்ள போறதில்லை அப்படிங்கறத ஒரு கொள்கை முடிவாகவே எடுத்துள்ள சூழல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் மற்றும் நிர்வாகிகள் எங்கிருந்து நமக்கு வாக்கு வரும் அப்படிங்கறத உணர்ந்து இன்ஸ்டாகிராம்ல மிக தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. கடந்த காலங்களில் சீமான் பேசிய காணொலிகள், இப்போதைய நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பல காணொலிகள் அப்படின்ட்டு பல விடயங்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடியுது. இதை தாண்டி தன்னார்வலர்களாகவும் பலர் இணையத்துக்குள்ள சீமானுக்காக பல வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா சமீபத்துல சீமான் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது எதிர்கட்சியினரால் மிகப்பெரிய அளவு கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்ட சூழல்ல அது உண்மையா நடந்ததுதான் அப்படிங்கறத தத்ரூபமாக நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் ஏஐ மூலமாக ஒரு வீடியோவாக உருவாக்கி இப்ப இணையத்துல பகிர்ந்திருக்காங்க. அது கன்னடால உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாமர மக்களும் பார்க்கும் வண்ணமாக, பார்த்து புரிந்து கொள்ளும் வண்ணமாக இப்போ அமைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மிக வீரியமாக அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தங்களுடைய ஆயத்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வரக்கூடிய தேர்தல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு இனி பின்னடைவாகவே இருக்காது, அது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கறத உணர்த்தும் வண்ணமாக பெருவாரியான மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராமை இப்போ நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருப்பதும் சீமான் அவர்களுடைய காணொலிகள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்வதும் அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றமாக தான் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.